மீடியா வந்து டீகோட் பண்ணலைனாலும் அண்ணாமலை என்ன பேசினாரு, எதற்காக இதை சொன்னாரு அப்படிங்கிறத டீகோட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. இப்போ இதை வந்து இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிதி வேண்டாம், உதயநிதி வேண்டாம், சாமி தான் வேண்டும், பழனிசாமி தான் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அண்ணாமலை சொன்னார்னு கொளுத்தி போடலாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணாமலை எதை மீனிங் பண்ணாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட வந்து யாரும் விளக்கம் கேட்க போகிறது கிடையாது, அவரும் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம டீகோட் பண்ணுறதை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு அர்த்தமும் வருது. இல்லை ஏங்க அண்ணாமலை அப்படிலாம் சொல்லுவாராங்க, அவர் நிதி வேண்டான்னு சொன்னது உண்மை. உதயநிதி வேண்டான்னாரு, திமுக கொடுக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நிதி வேண்டாம் அப்படின்னாரு. ஆனால் சாமி தான் வேணும்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சாமியை கொண்டாடும் பாஜக தான் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு விதத்தில் ஒரு டீகோட் பண்ணலாம். இல்லை அப்படியும் இல்லையா, உதயநிதி வேண்டான்னு சொன்னது உண்மைதாங்க, ஆனால் சாமி தான் வேணும்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, அண்ணாமலைங்கிற பெயரும் சாமி தான். அப்போ இந்த அண்ணாமலை தான் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் அப்படின்னு டீகோட் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்களுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை சொன்னதை ஒரு டீகோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.